வட சென்னையின் குத்துச்சண்டை அரசியல்தான் இந்த பூலோகம் திரைப்படம். போன தலைமுறையில் மிச்சம் வச்ச நெருப்பை மறு தலைமுறைக்கும் சுட சுட தொடர்ந்தால் என்னவாகும்? ராசமாணிக்கம் பரம்பரைக்கும் நாட்டு மருந்து பரம்பரைக்கும் நடுவே நடக்கும் குத்துச்சண்டை போட்டிதான் இந்த கோஷ்டிகளுக்கான கௌரவம். போட்டியினால் ஏற்பட்ட தோல்விக்கு வெட்கப்பட்டு தூக்கில் தொங்கி விடுகிறார் ஜெயம் ரவியின் அப்பா. குழந்தையாக இருக்கும் போதே சாவுக்கு காரணமான மற்றொரு பரம்பரை குத்துச்சண்டை வீரரை ஜென்ம எதிரியாக நினைக்கின்றார் ரவி. வளர்ந்து பெரியவனாகி தன் அப்பா சாவுக்கு காரணமானவரின் மகனை போட்டு தாக்குகிறார். ஆச்சரியம் என்னவென்றால் அந்த சண்டையே அவரை போரில் மனம் திருந்திய அசோக சக்கரவர்த்தி போலாக்குகின்றது. இனி சண்டையே வேண்டாம் என்று கிளம்புகிறவரை வம்புக்கு இழுக்கிறது லோக்கல் சேனல் ஒன்று. திட்டமிட்டு வேறொரு சாம்பியனுடன் மோத வைத்து அதை லைவ் டெலிகாஸ்ட் செய்கின்றனர். அங்குதான் ஏமாற்றப்பட்டு வெளிநாட்டிலிருந்து வரும் வெள்ளைக்கார குத்துச்சண்டை வீரர் ஒருவனுடன் மோத வேண்டிய சூழலை வலிய உருவாக்குகிறார் ஜெயம் ரவி. அந்த வெள்ளைக்காரனை இவர் எப்படி வெற்றி கொண்டார் என்பதுதான் பூலோகம் திரைப்படத்தின் கிளைமாக்ஸ்.